எங்கேயோ அலைந்து கொண்டிருந்த எங்களை இவமே எங்களை தெரிந்தெடுத்து வருவான். தாயின் கருவில் உருவாக்கும் முன்னே எங்களை தெரிந்தெடுத்தவர். ஆண்டவரே, தீர்க்கதரிசியாய் எங்களை மாற்றினவர்ப்பா. பல விதங்களில் நாங்கள் இருந்தாலும் கர்த்தர் எங்களை இப்படி தூயாதி இரத்தத்தினால் எங்களை கூட்டி சேர்த்தவராக, எங்களை ஆசீர்வதிப்பதற்காக, எங்கள் பாவங்களை மன்னிப்பதற்காக, நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இடத்தில் எங்களை உயர்த்துவதற்காக எங்களை தெரிந்து கொண்ட தெய்வம் ஆண்டவரே. குருவி தன் தானத்தை விட்டு எப்படி அலைந்து கொண்டு இருந்ததோ அதுபோல் அலைந்து கொண்டிருந்த எங்களை கர்த்தாவே உங்களுடைய அண்டையிலே கொண்டு வந்து சேர்த்தவரே, உங்களுடைய அன்புக்கு எவ்வளவு பாக்கியம் ஐயா. அன்பை போல ஒன்றுமில்லை கர்த்தாவே, அன்பை போல ஒன்றுமில்லை. அன்பு பெரியது ஆண்டவரே, அன்புக்கு இறக்க ஆண்டவரே, அன்பு பெரியதாய், அன்பு வல்லமுள்ளதாய் ஆண்டவரே. எல்லா அன்பை பார்க்கிறோம் உங்களுடைய அன்பு விலையேற பெற்றது ஆண்டவரே. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அன்பல்ல மாயான அன்பு ஆண்டவரே, மாம்சமான அன்பு. ஆனா இயேசுவின் அன்பு ஒரு நாள் மாறாத அன்பு ராஜா. மக்கள் நன்றி ஆண்டவரே, நன்றியோடு மன்னிக்கிறோம். கர்த்தரை ஆண்டவரை தெரிந்து கொண்டு ஆண்டவரே, கர்த்தரை அன்பா இருக்கிறது சொல்லி கர்த்தரை அழைத்தீர் ஆண்டவரே. அன்புள்ள தெய்வமாய் எல்லா மேல கரங்களை உயர்த்தி ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். மனுஷனுக்கு அலைந்து கொண்டிருக்கிறார், உலகம் முழுவதும் அலைந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உலகம் முழுவதுமாய் சம்பாதிக்க வேண்டும் அலைந்து கொண்டிருக்கிறார். அந்தத்தில் அறிவில எல்லாத்திலையும் நான் பெற்றவனாக இருந்தாலும் இன்றைக்கு இயேசுவை அறியாதவர்கள் எத்தனையோ பேர் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். சமாதானத்துக்கு அலைந்து கொண்டிருக்கிறார்கள், நிம்மதிக்கு அலைந்து கொண்டிருக்கிறார்கள், எத்தனையோ பேர் தன்னுடைய பாக்கியத்துக்கு அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டதான் அலைந்து கொண்டிருந்த ஒரு காலத்தில் அலைந்து கொண்டிருந்த நம்மை இயேசுவின் அன்பு தேடி வந்தது. அலைந்து பல நாளுமையும் அறியா மறைந்து துரோகி. அலைந்து பல நாளுமையும் அறியா மறைந்து துரோகி. அலைத்தீரன்பா எல்லாம் சொல்லுகிறேன். தேவனுடைய அன்பு நம்மை நேசிக்கிறது. இன்னும் அந்த அன்பிலே வளர வேண்டும். இன்னும் அந்த அன்பு நமக்கு தேவையா இருக்கிறது. கால வேளையிலே எல்லாம் கர்த்தர் கூட்டி சேர்த்திருக்கிறது ஒரு நோக்கம் இருக்கிறது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரமா நாம் இருக்கிறோம். சில நேரங்களில் என்னோட வாழ்க்கையில தோல்விகள் வரும், தோல்வியை போல காணப்படும். ஆனா ஒரு வாழ்க்கையில தோல்வியை கர்த்தர் ஜெயமாய் மாற்றுவார். மனுஷர்கள் மேற்கொள்ளும்படியா வருவார்கள், ஆனா மனுஷர்கள் மேற்கொள்ள முடியாது. தலைக்கு மேலே ஏறி போகும்படியா வருவார்கள், ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுகிறவராக இருக்கிறார். எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்துக்காக நாம் சோதரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம்.